அதாவது இந்த படம் வந்து விஜய் சாரோட கெரியரையே மாற்றின ஒரு படம்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே யாரை கேட்டாலும் பூவே உனக்காக தான் எல்லா இடத்துலையும் அவரை கொண்டு போய் சேர்த்த படமாக இருந்தது. அவருக்கு இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலாக அமைஞ்சது? நிச்சயம் ஒரு ஸ்பெஷலான படம். அதாவது விஜய் சாருக்கு இதில் கேரியர் சேஞ்ச் பண்ண படம்னு சொல்லக்கூடாது. விஜய் சாருக்குன்னு ஒரு கேரியரை ஃபார்ம் பண்ண படம். அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் வெற்றி படங்கள் தான். அவருக்கு ஃபேன் கிளப் இருந்தது, நிறையா இருந்தது. ஆனால் அவருடைய படங்கள் இப்போ இந்த பூவே உனக்காகவே 4 வீக்ஸு நம்ம கமலா தியேட்டரில் ஒரு பொம்பளைங்க வரல. ஆனால் படம் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. ஒரு 90% அப்படி இப்படி நல்லா தான் போயிட்டுருக்குது. 4 வீக்ஸ் வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோ லேடிஸோ யாரும் வரல. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாத பசங்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் சார் அது வரைக்கும் படம் பண்ணியிருக்காரு. நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு அது பழக்கமில்லாத விஷயம். ஏன்னா ஃபேமிலியோட படம் பார்ப்போம். கோகுலம் ஆகட்டும், நான் பேசினேன் அப்படி தான். நம்ம புது வசந்தம்லேருந்து விக்ரமன் சாரோட விஷயம் அப்படி தானே. வரல. தினத்தந்தியில் ஒரு விமர்சனம் வந்தது. அப்போல்லாம் 2 வாரம் 3 வாரம் ஆயிரம் விமர்சனம் வரத்துக்கு. அதில் அருமையான விமர்சனம் எழுதி காதலுக்கு இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு எழுதி முடிச்சிருந்தாங்க. அந்த விமர்சனம் வந்த பிறகு தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க. ஒரு பாய்ஸ் ஹீரோவாக இருந்தார். நம்ம வந்து அவரை நம்ம வீட்டு ஹீரோவாக மாற்றின படம். அதாவது ட்ரெண்ட் அவருக்கான ஒரு கேரியரை செட் பண்ண படம் பூவே உனக்காக.